வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன் வரைவு முழுவதையும் ஒன்றிய பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2026 வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன் வரைவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன் வரைவில் ஒன்றிய பாஜக அரசு முன்மொழிந்துள்ள திருத்தங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபளீகரம் செய்ய முயன்ற ஒன்றிய பாஜக அரசு தற்போது மற்ற மத சிறுபான்மையின அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பெரும் நிதியை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் போராட்டம் மற்றும் கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள கேரளத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் தற்போது பின்வாங்குவது போல் ஒன்றிய பாஜக அரசு நடிப்பதாகவும் விரைவில் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முயற்சிகளை கைவிட்டு பிரதமர் இந்த சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்பப் பெறும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன் வரைவு முழுவதையும் ஒன்றிய பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2026 வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன் வரைவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட முன் வரைவில் ஒன்றிய பாஜக அரசு முன்மொழிந்துள்ள திருத்தங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபளீகரம் செய்ய முயன்ற ஒன்றிய பாஜக அரசு தற்போது மற்ற மத சிறுபான்மையின அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பெரும் நிதியை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் போராட்டம் மற்றும் கிறிஸ்தவர்கள் அதிகம் உள்ள கேரளத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் தற்போது பின்வாங்குவது போல் ஒன்றிய பாஜக அரசு நடிப்பதாகவும் விரைவில் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முயற்சிகளை கைவிட்டு பிரதமர் இந்த சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்பப் பெறும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.